உங்களுக்கு இந்த அறிவண்டப்பட்டதை ஆண்டவன் படைக்கும் போது உலகம் அழிஞ்சு போச்சா இல்லை உலகம் விடிஞ்சு போச்சான்னு தெரியலை. ஏன் தான் இப்படி இருக்கிறீங்கன்னு புரியலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நேற்று இரவு, அதாவது வியாழக்கிழமை இரவு, நான் வந்து எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன். வண்டியில், நான் ஃபஸ்ட்டுக்கு வண்டியில் தான் போகும்போது, வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது தான் கவனிக்கிறேன். என்னுடைய அந்த கேம் வீடியோ இருக்குது, டேஷ் கேம் வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அவங்களுடைய அந்த கரத்தையில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து அப்படியோ சரிஞ்சு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அந்த பெல்ட்டு மட்டும் இல்லைன்னா குழந்தை கீழே விழுந்துடும். அந்த பெல்ட் இருக்கிறதால அந்த குழந்தை பிடிமானத்தில் இருக்குது. குழந்தை தூங்கிடுச்சு. ஆனால் அவங்க அந்த ஃபோன் நோண்டுறதை நிறுத்துகிறாங்களே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, நான் எங்களுடைய வீட்டு மொட்டை மாடிக்கு போய் நின்று அதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டேன். நான் ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த வண்டியிலேயே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு மேலே போய் நிற்கிறேன். அப்போயும் அதே நிலைமையிலே தான் வராங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, வராங்க, திருப்பி போகிறாங்க, நிற்கிறாங்க, வராங்க. இதே நிலைமையே தான் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்னு. நீங்கள் யாரும் இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து யாருமே இல்லை, நீங்கள் வந்து தனியாக ரோட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் ஃபோனை வாயில் கவ்விட்டு போனாலும் சரி, கழுத்தில் மாட்டிட்டு போனாலும் சரி, தலையில் தொங்க போட்டு போனாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அது உங்களுடைய சுதந்திரம். தனியாக போகிறீங்க, நீங்கள் குழந்தைய கரத்தையில் தள்ளிட்டு போகிறீங்கன்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் உங்களுடைய கடமையில் இருக்கிறீங்கன்றது தயவு செய்து மறந்துடாதீங்க. இப்போ ரீசெண்டாக கூட உங்களுடைய அந்த சட்ட இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், வேலை இல்லாத நேரத்தில் ஃபோன் பாவிக்க அனுமதி இருக்குது, வேலை நேரத்தில் ஃபோன் பாவிக்கிறதுக்கான அனுமதி இல்லை. குழந்தைய கரத்தையில் ரோட்டில் தள்ளிட்டு போயிட்டுருக்கிறீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் ஃபோனை நோண்டிக்கிட்டு போகிறீங்க. ஒரு வீட்டிலேருந்து ஒரு வண்டி சடனாக ரிவர்ஸ் எடுத்துடலாம், சடனாக ஏதாவது ஒரு வண்டி வந்துடலாம். இப்போ இந்த காலத்தில் நிறைய சின்ன பிள்ளைங்க அந்த பக்கிலையும் அந்த பைசிக்கல்லையும் ட்ரைசைக்கிள்லையும் சின்ன சின்ன ஸ்கூட்டர்லையும் வந்து வேகமாக போகிறாங்க ரோடுகளில். ஏதாவது வந்து விழுந்துடலாம். ஏதாவது ஒரு பூனை 2 சண்டை பிடிச்சிட்டு வந்து சடனாக வந்து உங்கள் கருத்தை மேலே விழுந்துடலாம். எவ்வளவோ இருக்குது. ரோடில் பள்ளம் ஏதாவது இருந்துடலாம், ஒரு சின்ன குழி இருந்துடலாம். அந்த டயர் நீங்கள் தள்ளிட்டு போகும்போது ஒரே சடனாக அந்த டயர் வந்து விழும்போது அந்த வைப்ரேஷனில் குழந்தையோட பெல்ட்டுகள்ட்டு கலந்து கீழே விழுந்தா என்ன செய்வீங்க? இதுக்கு முன்னாடி கூட நடு ரோட்டில் வச்சு நாய்க்கு பேய்க்கு கத்துற மாதிரி ஒரு கத்துற வீடியோன்னு நான் ஜப்ரியாவுலையோ அதானில் இருக்கும்போது நான் போட்டு காட்டினேன் அந்த வீடியோவை. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு புரியலை. வெளிநாடுகளுக்கு வந்து அந்த ஃபோன் என்றது வந்து ஒரு மனிதனை ஒரு சில நேரங்களில் நம்மளோட குடும்பத்தோட பேசுகிறதுக்கு, இல்லை நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்கு, ஏதோ நல்ல விடயங்களை பார்க்குறதுக்கு, அது நம்மளுடைய பொழுதுபோக்காக இருக்கணுமே தவிர வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது. அதே மாதிரி தயவு செய்து வேலை நேரம் அது உங்களோட கடமை. நீங்கள் அந்த குழந்தைய வெளியில் கருத்தையில் தள்ளிட்டு போகிறீங்கன்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு கௌரவம் கொடுங்க, அதுக்கு கண்ணியம் கொடுங்க, அதுக்கு மரியாதை கொடுங்க. உங்களோட தொழில் ஃபர்ஸ்ட். ஏதாவது ஒன்று நடந்தால் அதுக்கு பிறகு குத்துதை குடைதை அழுது புலம்பி வேலையே இல்லை, அதுக்கு பிறகு யோசிக்கவே வேணாம். சொல்லி வேலை இல்லை. வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள்.